சமூக சிந்தனை. ஒரு மாலை வேளையில் இனியாவும் அவளது அம்மாவும் தங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் பூங்காவிற்குச் செல்கின்றனர். அம்மா, அம்மா, இந்த பூ மிகவும் அழகாக இருக்கிறது. நான் பறித்துக் கொள்ளவா? இனியா, பூங்காவில் இருக்கும் பூக்களை நாம் பறிக்கக்கூடாது. இவை நாம் கண்டு மகிழவே. பூங்கா என்பது அனைவரும் சுற்றிப் பார்க்க வருகின்ற இடம்தானே. ஏன் அம்மா? இனியா, இங்கே பூத்துக் குலுங்கும் இந்த அழகான பூக்களை சுற்றிப் பார்க்க வருகின்ற அனைவரும் பறித்துச் சென்றால் பூங்கா அழகாக இருக்குமா? இல்லை அம்மா, பூக்கள் இல்லை என்றால் பூங்கா அழகாக இருக்காது. அம்மா, நமது வீட்டுச் செடியில் பூக்கின்ற பூக்களை நான் பறித்துக் கொள்ளலாமா? ஆம் இனியா, நமது வீட்டுச் செடியில் பூக்கின்ற பூக்களை நீ பறிக்கலாம். தலையில் கூட வைத்துக் கொள்ளலாம். அம்மா, நான் ரோஜா செடி வளர்க்க ஆசைப்படுகிறேன். எனக்கு வாங்கித் தருவீர்களா? சரிடா செல்லும், வீட்டிற்குச் செல்லும் வழியில் ஒரு ரோஜா செடி வாங்கித் தருகிறேன். என் செல்ல அம்மா. பாட்டியும் நீலுக்குட்டியும் சந்தைக்கு கிளம்பினார்கள். உடனே சுந்தர், பாட்டி, நானும் வருகிறேன் என்று ஓடி வந்தான். சரி, வாருங்கள் என பாட்டி இருவரையும் அழைத்துக் கொண்டு சந்தைக்கு சென்றார். சந்தைக்குள் நுழைந்தவுடன் முதல் கடையில் நாவற்பழங்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. அதை பார்த்த சுந்தர், பாட்டி, பாட்டி, எனக்கு இந்த பழம் வாங்கித் தாருங்கள் என்றான். பாட்டி சுந்தரிடம், இப்பழத்தின் பெயர் என்னவென்று சொல் பார்க்கலாம் என்றார். எனக்கு தெரியாதே பாட்டி என்றான் சுந்தர். இதன் பெயர் நாவற்பழம் என்றார் பாட்டி. உடனே, பாட்டி, எனக்கு நாவற்பழம் வாங்கித்தாங்க என்று சுந்தர் அழகாக கேட்டான். சுந்தரும் நாவற்பழத்தை ருசித்தபடி சந்தையை சுற்றி பார்த்தனர். அடுத்ததாக சுந்தர் மண்பாண்டங்கள் விற்கும் கடையை பார்த்தவுடன் அங்கேயே நின்று கொண்டாள். இட்டி, எனக்கு விளையாட ஏதாவது வாங்கித்தாருங்கள் என்றான். நீலுவும், ஆமாம் பாட்டி, எனக்கும் ஏதாவது வாங்கித்தாருங்கள் என்று கேட்டான். உடனே பாட்டி, இருவருக்கும் மண் உண்டியல் வாங்கித் தருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. இனிமேல் அம்மா, அப்பா, தாத்தாவிடம் வாங்கும் பணத்தை நாங்கள் உண்டியலில் போட்டு வைப்போம். தின்பண்டம் வாங்க மாட்டோம் என்று சொன்னால்தான் உங்களுக்கு உண்டியல் வாங்கித் தருவேன் என்றார். இருவரும் சற்று நேரம் யோசித்துவிட்டு, சரி பாட்டி, நீங்கள் சொன்னது போல இனி நடந்து கொள்வோம். வீண் செலவு செய்ய மாட்டோம். பணத்தை சேமித்து சேமித்து வைப்போம் என்றனர். பாட்டி இருவருக்கும் மண் உண்டியலை வாங்கித்தர இருவரும் பாட்டியுடன் மகிழ்ச்சியாக வீடு திரும்பினர். சுட்டி பையன் பாலு எப்பொழுதும் யாரையாவது கேலி செய்து சிரித்துக் கொண்டே இருப்பான். ஒருநாள் பாலு ஒரு ஆண்கள் அழகு நிலையம் முன் சென்றான். அங்கிருந்த கடைக்காரரை கேலி செய்ய நினைத்தான். அவரிடம் சென்று, ஐயா, எனக்கு முகச்சவரம் செய்துவிடுங்கள் என்றான். அதற்கு கடைக்காரர், தம்பி, நீ இன்னும் சிறுவன், உனக்கு சவரம் செய்ய முடியாது என்றார். ஆனால் பாலு விடவில்லை. இல்லை ஐயா, நீங்கள் கண்டிப்பாக சவரம் செய்ய வேண்டும். எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன் என்றான். கடைக்காரர் சற்று யோசித்தார். பாலுவுக்கு ஒரு பாடம் கற்பிக்க எண்ணினார். அவரை இருக்கையில் அமர வைத்து தாடியில் சோப்பு நுரையை தடவிவிட்டார். பிறகு எதுவும் செய்யாமல் அமைதியாக அமர்ந்து கொண்டார். பாலுவும் அமைதியாக இருந்தான். சிறிது நேரம் கழித்து பொறுமை இழந்த பாலு, ஐயா, சீக்கிரம் செய்யுங்கள், எனக்கு நேரமாகிறது என்றான். அதற்கு கடைக்காரர் சிரித்தபடி, தம்பி, அவசரம் வேண்டாம், தாடி வளர்ந்ததும் சவரம் செய்கிறேன் என்றார். இதை கேட்ட பாலுவுக்கு மிகவும் அவமானமாகிவிட்டது. தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்தான். உடனே கடைக்காரரிடம், என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா என்று மன்னிப்பு கேட்டான். அந்த நாளுக்குப் பிறகு பாலு யாரையும் கேலி செய்யவில்லை. நீதி: ஒருபோதும் பிறரை கேலி செய்யக்கூடாது.